வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நன்னாரி சிரப்பை வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கலாம்னா பார்க்க போகிறோம். இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மேலே வந்து வெயில் சுட்டரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நன்னாரி சிரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நன்னாரி சிரப்பில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இதை வந்து நம்ம நார்மலாக சுகர் போட்டு தான் தயாரிப்பாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற நன்னாரி சிரப் எல்லாமே சுகரில் தயாரிக்கிறது. இதை நம்ம வெல்லம் வச்சு தயாரிக்கலாம். ஸோ நன்னாரி வேரை எடுத்துட்டு, இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் சரி சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும். அதை எடுத்துட்டு நடுவில் குச்சி மாதிரி ஒரு பாகம் இருக்கும் வெள்ளையா, அதை மட்டும் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்சரில் வந்து போட்டு கோர்ஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா 1 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நன்னாரி வேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஓவர் நைட், அதாவது நைட் இப்போ நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் இந்த நன்னாரி சிரப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த வாசனையே வந்து நல்லா இருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு வாசனையாக இருக்கும். நான் 400 கிராம் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா 400 கிராம் வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் நன்னாரி வேறு எடுத்திருக்கேன் நான். ஸோ இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை நல்லா வந்து சுண்ட விடணும். அதாவது நல்லா வந்து ஒரு ஹனி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பாகுப்பதம் வரணும்லாம் கிடையாது. ஆனால் வந்து நல்லா வந்து சுண்டி, அதாவது 1 லிட்டர் தண்ணிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 200 ml தண்ணியாக சுண்டுற அளவுக்கு, 200 to 250 ml தண்ணியாக சுண்டுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா காய்ச்சணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். இதில் நான் வந்து ஒரு 1.5 லெமன் கிட்ட வந்து பிழிஞ்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது, சுகர் அந்த ஜாகரி வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது, அதுக்காகவும். இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்குமே நல்லா இருக்கும், கெடாது. இதில் வந்து நீங்கள் நன்னாரி சிரப் தயாரிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸு, வேணும்னா ஐஸ் கட்டி, இல்லைன்னா ஐஸை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட்ஸ், அதாவது திருநீற்று பச்சிலையல் அந்த விதை, அதை எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தயார் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த சுகரை மோஸ்ட்லி வெளியில் வாங்குகிற நன்னாரி சிரப் தான் விரும்பி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.